காலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். பொங்கல் தினத்தன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களை சந்திப்பதை விட பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராக மனோஜ் பாண்டியன் பொங்கல் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். இந்த நிலையில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கு உங்களது ஆதரவுகள் எனக்கு தேவை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் மேல்முறையீடு வழக்கில் நான் வெற்றியடையாவிட்டால் ஒருவேளை புதிய கட்சியை தொடங்கிவிடுவேன். மேலும் தொடங்கிய அடுத்த நொடியே அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் என் பக்கம் வந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். துரோகி யார், நல்லவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் பொங்கல் நாளன்று கூறிய அறிவிப்பு தான் தற்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீர்ப்பு என்பது பணத்திற்கு சாதகமாகத்தான் வருகிறது தற்பொழுது உள்ள தீர்ப்புகள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக OPS அவர்கள் கூறியுள்ளார். மேலும் டெல்லியில் உள்ள மிக முக்கியமான புள்ளிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பித்தலாட்டங்களும் தற்பொழுது அவருக்கு வினையாக மாறும். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தீர்ப்பில் வெற்றியடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பேன், தோல்வியடைந்தாலும் புதிய கட்சியை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தை தொடங்குவேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். சசிகலா அவர்கள் கேட்டதற்காக முதல்வர் பதவியை அன்று நான் கொடுத்தேன். தற்பொழுது அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் கூறியுள்ளார். இதனை கூறிய அடுத்த நொடியே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தொண்டர்கள் அனைவரும் நீங்கள் வருவீர்கள் என்றும் கரகோஷத்துடன் கூறியுள்ளனர்.